வணக்கம் நண்பர்களே. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் VLOOKUPங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த இடத்துல C2 ஒன்றில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஐட்டம் நேம் கொடுத்துருக்கேன். பக்கத்தில் ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். C2 2ல் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஐட்டம் நேமு என்னென்னு எல்லாமே கொடுத்துருக்கேன். பக்கத்தில் அதனுடைய ப்ரைஸை கொடுத்துருக்கேன். இப்போ இந்த VLOOKUP பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம், C2 ஒன்றில் இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணி ஒரு ப்ரொடக்டை கிளிக் பண்ணும்போது அதனுடைய ப்ரைஸை இங்கே டிஸ்பிளே பண்ணணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிங்க. கர்சரை வச்சுக்கிட்டு நேராக டேட்டாவுக்கு போயிடுங்க. அதாவது ரிப்பனில் மெனுவில் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த இருக்கு பாருங்கள், இங்கே டேட்டா வேலிடேஷன் சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும், டேட்டா வேலிடேஷன். அதை போய் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் செட்டிங் இருக்கும். செட்டிங்கில் அலோன்னு சொல்லி கீழே எனி வேல்யூன்னு சொல்லியிருக்கும். அது ஜஸ்ட் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி அதில் லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துங்க. லிஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த சோர்ஸில் ஜஸ்ட் இப்படி கர்சரை கிளிக் பண்ணிங்க. கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ C2 2 கிளிக் பண்ணுங்கள். C2 2 கிளிக் பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். அதாவது நமக்கு என்ன வேணும், ஐட்டம் நேம் தான் வேணும். இந்த ஐட்டம் நேமை மட்டும் அப்படி செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. ஐட்டம் நேமை மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வந்துடும், இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்துடும். இந்த டாட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு அங்கே என்னென்ன ப்ராடக்ட் நேம் இருந்துச்சோ, என்னென்ன ஐட்டம் நேம் இருந்துச்சோ எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ ஜஸ்ட்டு நான் கீபோர்டுன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கீபோர்டு இங்கே வந்துடும். அதனுடைய ப்ரைஸ் இந்த இடத்துல வரணும். இப்போ இதுக்கு தான் நம்ம கோடிங் எழுத போகிறோம். சாரி, கோடிங் கிடையாது, கமாண்டு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா கொடுக்க போகிறோம். அதுதான் என்ன ஃபார்முலான்னா VLOOKUPங்கிற ஒரு ஃபார்முலா கொடுக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க, ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு VLOOKUPன்னு சொல்லி கொடுத்துருங்க. VLOOKUPன்னு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ கேட்கும். ஃபஸ்ட்டு என்ன கேட்குது, லுக்கப் வேல்யூ. இந்த வேல்யூ இந்த இது கிளிக் பண்ணிங்க. இதுதான் இந்த கீபோர்டுன்னு இருக்குல்ல, அதாவது இங்கே A2 தான் லுக்கப் வேல்யூ. இங்கே என்ன பார்க்குறோமோ அதனுடைய ப்ரைஸு தான் இந்த இடத்துல வரணும். ஒரு கம்மா கொடுத்துங்க. அடுத்தது டேபிளினுடைய அரே கேட்குது. டேபிள் இங்கே இடத்துல டேபிள் கிடையாது. C2 ஒன்றில் டேபிள் கிடையாது, C2 2ல் தான் இருக்குது. C2 2 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டேபிளை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இந்த டேபிளை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இந்த மேலே கர்சருக்கு பாருங்கள், டச் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு அடுத்தது காலம் இண்டெக்ஸ் கேட்குது. இதில் நமக்கு என்ன வேணும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர்னு அடிச்சிங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் வேணும். அப்போ கம்ப்யூட்டர் A காலத்தில் இருக்குது, ஐட்டம் நேம் A காலத்தில் இருக்குது, B காலத்தில் ப்ரைஸ் இருக்குது. அப்போ ஏங்கிறது ஃபஸ்ட்டு காலம், பிங்கிறது ரெண்டாவது காலம். அப்போ இங்கே என்ன கொடுத்துட வேண்டியது, பக்கத்தில் ரெண்டாவது காலம் கொடுத்துட வேண்டியது. காலம் இண்டெக்ஸ் கேட்டிங்கன்னா ரெண்டாவது காலம் கொடுத்துட வேண்டியது. ரெண்டாவது காலத்தில் உள்ளது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரெண்டுன்னு கொடுத்துட வேண்டியது. ஒரு கமா கொடுத்துட்டு இந்த ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஏன் ஃபால்ஸ் கொடுக்குறோம், எக்ஸாக்ட் மேட்ச் சரியானது கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எக்ஸாக்ட் மேட்சை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துடும். இப்போ இதை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வேறு ஐட்டம் நேம் வேணும், ஜஸ்ட்டு ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணுங்கள். ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ எனக்கு பிரிண்டர்னுடைய விலை வேணும்னா பிரிண்டர்னுடைய விலை காட்டுறது. இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லேப்டாப்னுடைய விலை வேணும்னா லேப்டாப்னுடைய விலை காட்டுறது. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். இது எதுக்குன்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட ஒரு ப்ரைஸ் கேட்குறாரு. உங்கள்கிட்ட ஒரு 1000 ப்ராடக்ட் 2000 ப்ராடக்ட் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த என்ன எவ்வளோ ப்ரைஸ் சொல்லி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வேறு கிளிக் பண்ணிவிட்டு வேறு இதோட மாற்றி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மோசு வேணும், மோசனுடைய வேலை இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி மாற்றி பார்த்துக்க வேண்டியது. இங்கே பாருங்கள், அது VLOOKUPங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம்.